நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி குணமாகுதலுக்கான நம்பிக்கை. இன்றைய வேதாகம பகுதி யோவான் 5 வசனங்கள் 1 முதல் 9 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. குறிப்பு வசனம்: உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். யோவான் 5:9. முதுகு தண்டுவட பாதிப்புகளால் உடல் செயல்பாடு குறைந்தவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் புதிய வழி ஒன்று இப்போது உருவாகியுள்ளது. தசைகள் மற்றும் மூளைக்கு இடையேயுள்ள நரம்பியல் பாதைகளை மீண்டும் இணைக்க நரம்பு வளர்ச்சியை தூண்டும் வழியை ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். செயல்பாடு இல்லாமல் முடங்கிய எலிகள் மீண்டும் நடக்க இந்த மறுவளர்ச்சி உதவுகிறது. மேலும் இந்த சிகிச்சையானது மனிதர்களுக்கு பாதுகாப்பானதா மற்றும் பயனுள்ளதா என்பதை தொடர் சோதனைகள் மூலம் கண்டறியப்படும். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக விஞ்ஞானம் எதை சாதிக்க விரும்புகிறதோ அதை இயேசு அற்புதங்கள் மூலம் செய்தார். பெதஸ்தாவில் உள்ள குளத்தை அவர் பார்வையிட்ட போது நோய்வாய்ப்பட்ட பலர் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கையில் அலைமோதி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களுள் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேடினார். அவன் உண்மையாகவே சுகமடைய விரும்புவதை உறுதி செய்த பின்னர் கிறிஸ்து அவனை எழுந்து நடக்குமாறு அறிவுறுத்தினார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். நமது உடல் உபாதைகள் அனைத்தும் தேவனால் குணமாகும் என்று நமக்கு வாக்களிக்கப்படவில்லை. அன்று இயேசுவால் குணமடையாத மற்றவர்களும் குளத்தில் இருந்தனர். ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் விரக்தியிலிருந்து நம்பிக்கையையும், கசப்பிலிருந்து கருணையையும், வெறுப்பிலிருந்து அன்பையும், குற்றஞ்சாட்டுவதிலிருந்து மன்னிக்கும் மாண்பையும் பெற்று அவர் தரும் குணத்தை அனுபவிக்க முடியும். எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் அல்லது தண்ணீர் குளமும் அத்தகைய சிகிச்சையை நமக்கு வழங்க முடியாது. அது விசுவாசத்தால் மட்டுமே வரும். தேவனே அன்றி வேறெங்கே ஆவிக்குரிய குணமாகுதலை தேட நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள்? ஒரு நாள் இயேசுவை விசுவாசிப்பவர்கள் பூரண உடல் நலத்தை அனுபவிப்பார்கள் என்பதை அறிந்து நீங்கள் எவ்வாறு ஊக்கமடைகிறீர்கள்? அன்பு தேவனே, என்னுடைய மிகப்பெரிய வியாதியான பாவத்தின் வாதையை குணப்படுத்தி இயேசுவின் மூலம் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி.